நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குத் திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12 வேதாகமக்கின் மிகவும் ஊக்கமளிக்கும் வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகும். இதன் ஆழமான பொருளையும் இது நமக்கு புகட்டும் நம்பிக்கையையும் கீழே காணலாம். 1. நம்பிக்கையுடைய சிறைகளே. இது ஒரு அழகான முரண்பாடு. சிறையில் இருப்பவர்கள் பொதுவாக நம்பிக்கையற்றி இருப்பார்கள். ஆனால் தேவன் தம் பிள்ளைகளை நம்பிக்கையுடைய சிறைகள் என்று அழைக்கிறார். அதாவது, சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் நெருக்கிக் கொண்டிருந்தாலும் தேவன் என்னை விடுவிப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள். 2. அரணுக்கு திரும்புங்கள். இங்கே அரண் என்பது தேவனையே குறிக்கிறது. நம்முடைய சொந்த பலத்தையோ அல்லது மற்ற மனிதர்களையோ நம்பாமல் பாதுகாப்பான கோட்டையாகிய இறைவனிடம் தஞ்சமடையுமாறு அவர் அழைக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது உலக வழிகளை தேடாமல் இறைவனின் சமூகத்திற்கு திரும்புவதே உண்மையான அரண். 3. இரட்டிப்பான நன்மை. நீங்கள் எதை இழந்திருந்தாலும், சந்தோஷம், நிம்மதி, செல்வம் அல்லது ஆரோக்கியம், அதை அப்படியே தருவது மட்டுமல்லாமல் அதற்கு பதிலாக 2 மடங்கு, அதாவது இரட்டிப்பான நன்மையை தருவதாக தேவன் வாக்குறுதியளிக்கிறார். இது யோபுவின் வாழ்க்கையில் நடந்தது போல இழந்ததை விட மேன்மையான வாழ்வை அவர் தருவார் என்பதை குறிக்கிறது. 4. இன்றைக்கே தருவேன். இந்த வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு தூரத்து எதிர்காலத்திற்காக சொல்லப்பட்டதல்ல. இன்றைக்கே என்ற சொல் இறைவனின் உடனடி செயல்பாட்டை குறிக்கிறது. உங்கள் விசுவாசத்தை தொடங்கும் அந்த நிமிடமே அவருடைய ஆசீர்வாதத்தின் கிரியை உங்கள் வாழ்வில் தொடங்குகிறது. சுருக்கமான சிந்தனை. நீங்கள் இன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது சிறைப்பட்டது போன்ற ஒரு உணர்வில் இருக்கலாம். ஆனால் உங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நம்பிக்கையை விடாதே, என்னிடம் வா, நீ இழந்த எல்லாவற்றிற்கும் மேலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் இன்றே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமேன்.